கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேதவசனம் யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை அவர் வெற்றியாக மாற்றுகிறவர். மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழிநடத்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். யோசுவாவை கொண்டு அவர்களுக்கு வந்த யுத்தத்திலே கர்த்தர் வெற்றியை தந்தார். எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக்கு எமோரியரின் 5 ராஜாக்களோடு இணைந்து கிபியோனுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்போது கிபியோனின் மனுஷர் யோசுவாவினிடத்தில் தங்களுக்கு துணை செய்யும்படி வேண்டினார்கள். உடனே யோசுவா சகல யுத்த மனுஷரோடும் பராக்கிரமசாலிகளோடும் கில்காலுக்கு போனான். யோசுவா 10:8 வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். கர்த்தர் தாம் சொன்னபடியே அவர்களை கலங்க பண்ணி வானத்திலிருந்து பெரிய கற்களை அவர்கள் மேல் விழப்பண்ணினதால் அவர்கள் செத்தார்கள். இந்த யுத்தம் நடைபெற்ற போது யோசுவா கர்த்தரிடம் ஜெபித்து சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நிற்க கட்டளையிட்டார். யோசுவாவின் வார்த்தையை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்தார். ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் நடுவானத்தில் நின்றது, சந்திரனும் நின்றது. ஆம் பிரியமானவர்களே, யோசுவாவின் வாழ்க்கையிலே அந்த யுத்தத்தில் தேவன் வெற்றியை தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறவராயிருக்கிறார். அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.